Hey guys, welcome to our YouTube channel Trade with PK. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்பவும் போல பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டியோட ட்ரேடிங் பிளான் தான். அதாவது மண்டே நாளைக்கு வந்து எப்படி ட்ரேட் பண்ணலாம்னு சொல்லி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, கமெண்ட்ஸ்ல வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா சொல்லுங்க. ஓகேங்களா? நான் வந்துட்டு பியூரா ஆப்ஷன் பையிங் தான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் வந்து பிரைஸ் ஆக்ஷன் அண்ட் ஆர்டர் ஃப்ளோ அனலைஸ் கான்செப்ட்ல தான் வச்சுட்டு நான் ஆப்ஷன் பையிங் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஃப்ரைடே வந்துட்டு உங்களுக்கு மார்க்கெட் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க ஃப்ரைடே வந்துட்டு ஒரு கிளியரா ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகி உங்களுக்கு வந்துட்டு கரெக்டா நம்மளுடைய சப்போர்ட் இருக்கு இல்லைங்களா, 40,598. ஸோ நான் வந்து என்னுடைய ஷார்ட்ஸ் வீடியோலையும் சரி என்னுடைய தேர்ஸ்டே அனலிஸ்ட் வீடியோலையும் சொல்லி கிளியரா சொல்லியிருந்தேன் உங்களுக்கு இந்த ஒரு 40,598 இதுக்கு மேல வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிளியர் கட்டா உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதாவது ஸோ உங்களுக்கு அதே மாதிரி தான் வந்துட்டு நல்ல பிரேக் அவுட் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு 41,000 தாண்டிட்டு உங்களுக்கு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் ஒரே நாள்ல வந்துட்டு உங்களுக்கு 900 பாயிண்ட்ஸுக்கு மேல வந்து பேங்க் நிஃப்டி ரேலி ஆயிருக்கு. இங்க வந்து யார் கால் ஆப்ஷன் போயிருந்தாலும் நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து நம்ம வந்து பண்ணி இருந்திருக்கலாம். ஓகேங்களா? இப்போ நாம நாளைக்கு மண்டே என்ன பிளான் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி ஃப்ரைடே வந்து அந்த கையை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ உங்க சார்ட்ல ஃப்ரைடே வந்து இந்த கையை மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கேப் அப் ஆறு கேப் டவுன் ஓப்பன் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்பவுமே 3 பிளான் வச்சிருப்போம். கேப் அப் பிளான், கேப் டவுன் பிளான் அண்ட் ஃபிளாட் ஓப்பன் ஆச்சுன்னா உங்களுக்கு ட்ரேட் பண்றதுக்கு. இப்போ கேப் அப் ஓப்பன் ஆனா உங்களுக்கு 41,391 அப்படிங்கிற இந்த ஒரு ஹை இருக்கு இல்லைங்களா, இந்த ஒரு ஹை. ஸோ இதை பிரேக் பண்ணா வந்து நீங்க கால் சைடு போய்க்குங்க. கால் சைடு போயிட்டு 41,600 அப்படிங்கிறத டார்கெட்டா வச்சுட்டு நீங்க 300 பாயிண்ட்ஸ்க்கு வந்துட்டு ரேலி வந்து நீங்க எதிர்பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸா, ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கும். 41,461 அப்படிங்கிற ஒரு ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு இங்க 41,500க்கு வந்து இருக்கு. ஸோ ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு இங்க ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் வருது இல்லைங்களா, ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் தான் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். ஸோ இதை பிரேக் அவுட் கொடுக்கும்போது 41,700 பிரேக் அவுட் கொடுக்கும்போது நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் வந்து நீங்க இன்னும் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் கொடுத்தானா வந்து இன்னும் வந்து அப் ட்ரெண்ட் வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போதைக்கு மார்க்கெட் வந்து ஒரு ரிவர்சல் கொடுத்துருக்கு. இவ்வளவு நாள் ஃபான் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பயங்கரமான ஒரு சூப்பரான ரேலி வந்து ஃப்ரைடே வந்திருக்கு. அதே வந்துட்டு உங்களுக்கு கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா மறுபடியும் வந்துட்டு இந்த 41,000ங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கும். 41,035 அப்படிங்கிற லெவல்ல இருந்து மறுபடியும் வந்துட்டு உங்களுக்கு ரிவர்சல் எடுக்கிறானா பாருங்க. சப்போர்ட் எடுத்து ரிவர்சல் எடுத்தானா 41,300 வச்சு டார்கெட்டா வச்சுட்டு நீங்க கால் சைடு வந்து மறுபடியும் போய்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு கேப் அப் அண்ட் கேப் டவுன் கான் பிளான். ஸோ உங்களுக்கு இந்த 41,000 பிரேக் அவுட் கொடுத்துட்டானா மறுபடியும் வந்து கீழே வந்து 40,800 அண்ட் 40,598 வந்து அடுத்தடுத்த டார்கெட்டை வச்சுட்டு புட் சைடு வந்து நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து கேப் அப் அண்ட் கேப் டவுன் கான் பிளான். உங்களுக்கு ஃபிளாட் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த லெவல்ல வந்துட்டு இந்த ஜோன்ல வந்துட்டு ட்ரேட் பண்ணாங்க. ஸோ இந்த ஜோன் இருக்கு இல்லைங்களா, 41,000 இந்த ஜோன்ல வந்துட்டு ட்ரேட் பண்ணாங்க. ஒன்று மேலே பிரேக் அவுட் கொடுக்கணும், இல்லை கீழே பிரேக் அவுட் கொடுத்தா மட்டும் ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நிஃப்டியோட ட்ரேடிங் பிளான் பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டியோட பார்த்தாச்சு. அதுக்கு முன்னாடி இந்த எக்ஸல் சீட் வந்து பார்த்துக்குங்க. இது வந்துட்டு நான் வந்துட்டு ஆப்ஷன்ஸ் கால்ஸ் வந்துட்டு நம்ம ட்ரேட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் நம்மளுடைய டெலிகிராம் பிரீமியம் குரூப்ல. ஸோ இதுல வந்துட்டு உங்களுக்கு நான் வந்துட்டு ஃப்ரைடே வந்து 2 கால்ஸ் மட்டும் தான் கொடுத்துருந்தோம். 40,600 அண்ட் 40,800 உங்களுக்கு டைமிங்கோட சொல்லியிருக்கோம். ஸ்டாப் லாஸ் என்ட்ரி டார்கெட் எல்லாம் சொல்லியிருக்கேன். ரெண்டுமே டார்கெட் இட்டு நம்ம வந்து 2,000 rupees ப்ராஃபிட் பண்ணியிருந்தோம். ஸோ லாஸ்ட் வீக்ல மட்டுமே நம்ம டெலிகிராம் குரூப்ல டோட்டல் 24 கால்ஸ் கொடுத்துருக்கோம். 17 கால்ஸ் வந்து டார்கெட் இட்டு 7 கால்ஸ் வந்துட்டு ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிருக்கு. ஓகேங்களா? 7 கால்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. உங்களுக்கு 71% வந்து அக்யூரன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு டெலிகிராம் குரூப் பிரீமியம் டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணோம்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். அதுல போயிட்டு நீங்க எந்த வீக்லி பிளான் மந்த்லி பிளான் உங்களுக்கு இருக்கு அதுல செலக்ட் பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? அதே வந்துட்டு நம்ம ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பும் இருக்கு. ஸோ ஃப்ரீ டெலிகிராம் குரூப்லயும் வந்து நம்ம வந்துட்டு நல்ல நல்ல லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரைடே அன்னைக்கு வந்துட்டு ஒரு கிளியரான ஒரு நான் டார்கெட் எல்லாம் கொடுத்துருந்தேன் மார்னிங். இப்ப வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஃப்ரீ டெலிகிராம் குரூப். இதுல வந்துட்டு பேங்க் நிஃப்டியோட டார்கெட் வந்து மார்னிங் 9:49க்கு நான் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். 41,000 வந்து நம்மளுடைய ஷார்ட் டேர்ம் டார்கெட். ஸோ பை ஆன் டிப் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிக்கங்க. டோன்ட் ட்ரை புட் சைடு வந்து போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளியரா நம்ம டெலிகிராம் குரூப்ல மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ 9:49க்கு நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ 9:49 அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு செகண்ட் கேண்டிலே சொல்லிட்டு உங்களுக்கு 41,000 டார்கெட் சொல்லியிருந்தோம். அதாவது
40,000 உங்களுக்கு 800 இருக்கும்போது 200 பாயிண்ட்ஸ்க்கு டார்கெட் சொல்லியிருந்தோம். யாராச்சும் அது மூலமா ட்ரேட் பண்ணியிருந்தீங்க கூட ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரீ டெலிகிராம்லேயும் ஜாயின் பண்ணிக்கங்க. ப்ரீமியம் டெலிகிராமில் ஜாயின் பண்ணுறதுனா ஜாயின் பண்ணிங்க. ப்ரீமியம் டெலிகிராமில் வந்துட்டு நம்ம கால்ஸு இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு என்ட்ரி வாட்ச் லிஸ்ட்லாம் முதலே சொல்லிடுவோம். ஆட் வாட்ச் லிஸ்ட். ஸோ உங்களுக்கு என்ட்ரி, ஸ்டாப் லாஸ், டார்கெட் எல்லாமே சொல்லிடுவோம். உங்களுக்கு டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சுன்னா டார்கெட் அச்சீவ், ஸ்டாப் லாஸ் அச்சீவ் ஆயிடுச்சுன்னா ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிடுவோம். உங்களுக்கு லாஸ்ட் வீக்ல 71%, அதை இந்த வீக்ல 71% கொடுத்துருக்கோம். அதுக்கும் முந்தின வீக்ல வந்துட்டு அக்யூரன்சி 100% கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ விருப்பம் இருக்கிறீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ உங்களுக்கு ஆர்டர் ஃப்ளோ அனலைஸ் கற்றுக்கோன்னா நம்மகிட்ட வீடியோ கோர்ஸ் இருக்கு. அதுலயும் ஜாயின் பண்ணி கத்துக்குங்க. ஸோ இப்போ வந்து நிப்டியோட பிளான் பார்த்துருவோம். நிப்டியில வந்துட்டு நம்ம 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் இருக்கிறோம். நான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோல கிளியர் கட்டா சொல்லியிருந்தேன். இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் கொடுத்தானா உங்களுக்கு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கிளியர் கட்டா வந்து வியாழக்கிழமை வந்து ஷார்ட்ஸ் வீடியோ அந்த வீடியோலயே சொல்லியிருப்போம். நீங்க செக் அவுட் பண்ணி பாருங்க. அதுல கிளியர் கட்டா சொன்ன மாதிரியே என்ன நினைச்சுன்னா கேப் அப் ஓப்பன் ஆகி உங்களுக்கு ஸோ இது பிரேக் அவுட் கொடுத்து உங்கிருந்து ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் உங்களுக்கு பாத்தீங்கன்னா கிளியர் அப் ட்ரெண்ட். ஸோ உங்களுக்கு இதுலயுமே வந்து 200 to 300 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி வந்து கொடுத்துருக்கான் நிப்டி. ஸோ இப்போதைக்கு கரெக்டா நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸை வந்து டச் ஆகிட்டு அங்கிருந்து உங்களுக்கு ரிவர்சல் ஒன்று கொடுத்து உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கான். இப்போ வந்துட்டு நாளைக்கு மண்டே வந்துட்டு ஒருவேளை கேப் அப் ஓப்பன் ஆனான்னா இப்போ கேப் டவுன் ஓப்பன் ஆகிறான்னு சொல்லி பாருங்க. இப்போ வந்து கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா உங்களுக்கு 41,675 மேல போச்சுன்னா நீங்க வந்து 17,625 மேல போச்சுன்னா 675 மேல 17,742 அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும். 17,800 அப்படிங்கிற 7 டார்கெட்டா வச்சுட்டு நீங்க கால் சைடு வந்துட்டு போய்க்கலாம். ஓகேங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் வந்துட்டு ஒரு நல்ல ரேலிக்கு அப்புறம் ஃபுல் சைடுவேஸ்ல இருக்கிற வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளாரே வந்துட்டு நாளைக்கு சைடுவேஸ்ல ஃபுல்லா இருக்கும். சைடுவேஸ்ல இருந்தா ஆப்ஷன் பையிங் வந்து அவாய்ட் பண்ணிங்க, ஸ்கேல்பிங் மட்டும் ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ பேங்க் நிஃப்டியா இருக்கட்டும் நாளைக்கு வந்துட்டு இந்த அப் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிறதுக்கு சான்சஸ் கம்மியா இருக்கும். ஒன்னும் அப் ட்ரெண்டா இருக்கும், இல்லைன்னா சைடுவேஸா இருக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து என்னோட வியூ. நாளைக்கு வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இல்லைன்னா உங்களுக்கு கேப் அப் ஓப்பன் ஆகி இங்கிருந்து உங்களுக்கு ரிவர்சல் எடுத்து ஸோ 17,650 இருந்து உங்களுக்கு 17,540 அப்படிங்கறத வந்துட்டு புட் சைடு வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ இங்க வருவா நம்மளோட சப்போர்ட். ஆல்ரெடி இந்த இடத்துல வந்துட்டு அழகா ஒரு அப் ட்ரெண்ட் வந்து ரீட்ரேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து மேல போயிருக்குங்க வந்து பாத்தீங்கன்னா கிளியரா. ஸோ இங்கிருந்து மறுபடியும் வந்துட்டு சப்போர்ட் எடுத்து மேல போலாம். ஸோ மேல போச்சுன்னா உங்களுக்கு இங்கிருந்து நீங்க கால் சைடு வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? இங்கிருந்து நீங்க 17,550 இருந்து நீங்க கால் சைடு வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ எப்போ இந்த 17,550 ஒருவேளை கேப் டவுன் ஓப்பன் ஆகி 17,550 பிரேக் அவுட் கொடுத்தானா புட் சைடு வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நீங்க இதை ஃபர்ஸ்ட் டார்கெட்டா வச்சுட்டு நீங்க 17,500 ட்ரை பண்ணலாம். சொல்லுங்க சார். ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு கேப் டவுன் பிளான். கேப் டவுன் ஓப்பன் ஆகி உங்களுக்கு 17,540 இருந்து பிரேக் அவுட் கொடுத்தானா கீழே வந்து 70,466 வரைக்கும் வச்சு நீங்க புட் சைடு வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? இப்படிதான் வந்துட்டு நிப்டி அண்ட் பேங்க் நிப்டிலையும் வந்துட்டு நீங்க நாளைக்கு ட்ரேடிங் பிளான் வந்து வச்சுக்கலாம். நீங்க வந்துட்டு கண்ணை மூடிட்டு கால் சைடு பை சைடு போகாம இந்த மாதிரி நம்ம லெவல்ஸ் கரெக்டான சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் வந்துச்சுன்னா அந்த இடத்துல இருந்து எப்படி உங்களுக்கு கேண்டில்ஸ் வந்து பேட்டர்ன்ஸ் கிரியேட் ஆகிறான்னு சொல்லி பார்த்து பிரைஸ் ஆக்ஷன் படி நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ நான் வந்துட்டு ஆர்டர் ஃப்ளோ படி இந்த இடத்துல நல்ல ஒரு பையர்ஸ் ஒரு செல்லர்ஸ் வந்தாங்கன்னா நான் வந்து ட்ரை பண்ணுவேன். ஸோ நம்மளுடைய ஆர்டர் ஃப்ளோ கிளாஸ் வந்து ஜாயின் பண்ண விருப்பம் தான் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோ கோர்ஸும் வந்து அவைலபிளா இருக்கு. நீங்க ஆர்டர் ஃப்ளோ பத்தி எதுவும் தெரியல, நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நான் லாஸ்ட் ஆர்டர் ஃப்ளோனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்டா ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதை செக் அவுட் பண்ணி பாருங்க. மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்கு. அதுல கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. பிரீமியம் குரூப்ல ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் தான் ஜாயின் பண்ணிக்கங்க. இதுதான் வந்து சிம்பிளா நிப்டி அண்ட் பேங்க் நிப்டியோட நாளைக்கோட ட்ரேடிங் பிளான். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச். பை பை.